நம்ம பைக் ஓட்டுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் அது உங்களுக்கு தெரியாது. நான் இதை மாதிரி நிறைய பார்த்துட்டு பைக் ஓட்டுறதே நிப்பாட்டிட்டேன், அதுதான் உண்மை. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு மெயினாக என்ன பேச போகிறோம்னா த்ரில்ஸ், பைக் ஓட்டுறதுல ஏற்படக்கூடிய த்ரில்ஸ். ஓகே, எல்லாருக்கும் பைக் பிடிக்கும் இல்லையா? இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா, எல்லாருக்கும் பைக் பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம பைக் ஓட்டுறதுனால த்ரில் கிடைக்கும். அந்த த்ரில்லை தாண்டி என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எல்லாருக்கும் என்ன பைக் ரொம்ப பிடிக்கும்? ஓகே ஓகே ஓகே, கேடிஎம், ராயல் என்ஃபீல்ட், ஓகே, அதுக்கப்புறம் யமகா, நிறைய பைக் இருக்கு. ஸோ இதில் ஸ்பீடாக போகிறது பிடிக்குமா? த்ரில்லு கிடைக்குமா? ஸ்பீடாக போகிறதுல த்ரில்லு கிடைக்குமா? சரி, அது கூடவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ், அதான் உண்மை. ஓகே, நான் இன்னைக்கு பேச போகிறது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இவன் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இதுதான் உண்மை. நம்ம பைக் ஓட்டுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஸ்பீட் த்ரில்லு கிடைக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நம்மளுக்கு ஆபத்து. இது நம்ம இந்தியாவில் மட்டும் பைக் ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட உயிரிழப்புகள். ஸ்லைட். ஸோ இது 2022 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4,61,000 ஆக்சிடென்ட் நடக்குது. 4,61,000. அதில் எவ்வளோ பேர் உயிர் இழக்கிறாங்கன்னா 1,70,000 பேர். 1,70,000 பேர்னா எவ்வளோ வால்யூம்ன்றது உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் முதல் இடம், நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகிறதுலே இந்தியாவிலே முதல் இடம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான். அது யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இது 2021, 2022 தமிழ்நாடு தான் முதலிடம், 2023 தமிழ்நாடு தான் முதலிடம். ஸோ அதில் வருஷத்துக்கு 55,000 ஆக்சிடென்ட் 2022 மட்டும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் ஆகுறதுனால எது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவர் ஸ்பீடிங். பாருங்க, ஓவர் ஸ்பீடிங்கில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு 2021 1,00,000 பேர் இழந்திருக்காங்க, 2022 1,19,000 பேர் இழந்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்க. உயிர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம செய்கிற தவறுனால நம்ம அந்த உயிரை விடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம இன்னைக்கு மெயினாக பைக் ஓட்டுறது, ஸ்பீடு, அதை பற்றி தான் பேச போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஓகே, இந்த வீடியோவை பாருங்க, இதில் யார் மேலே தப்புன்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. யார் மேலே தப்பு? சிரிக்கிறதுக்காக போடல. இதனோட விளைவு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? சாரி, ஸ்பீடா வந்தவர் மேல தப்பு. ஆக்சுவலி 2 பேர் மேலேயுமே தப்பு தான். அவங்க நடுவில் குறுக்க வந்தாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போயிருந்தோம்னா நம்மளால இந்த விபத்தை தவிர்த்து இருந்திருக்கலாம். அவங்க வந்த வேகம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம ஸ்பீடாக போகிறதுனால பைக் ஓட்டும் போது நம்ம நினைப்போம் நான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், என்னால் நல்லா கண்ட்ரோல் இருக்கும்னு. அந்த முதல் வீடியோ பாருங்கள், இவர் மாட்ரேட்டான ஸ்பீடில் போகிறாரு, நடுவில் வண்டி வந்துருச்சு, கண்ட்ரோல் இல்லை. என்ன பிரச்சனைனா ஸ்பீடாக போகிறதுனால நம்மளுக்கு பிரேக் அடிக்கிற அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு குறுக்க வண்டி வருது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது நம்மளால வண்டியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும். அதே நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட் அண்ட் அஸ் வில் பி டிக்ரீஸ்ட். அப்போ என்ன ஆகும்? விபத்து தான் அதிகமாகும்.
ஸோ ரெண்டாவது ரியாக்ஷன் டைம். இந்த ரெண்டாவது வீடியோ பாருங்க. இதுல வந்து இவங்க 2 பேர் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டு ரேஸ் போயிட்டு இருக்காங்க. அவர் வேகமா போறாரு. போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, இவர் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பட் போகும்போது அங்க அவர் வேகமா போனதுனால நடுவில் வந்த வண்டியோட கொலைட் ஆயிட்டாரு. அது திரும்ப வரும் பாருங்க, ஜூம் பண்ணுவாங்க, இங்க பாருங்க. அவரால் ரியாக்ஷன் டைம் கம்மியாயிடுச்சு, கண்ட்ரோல் இழந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பீடாக போகிறதுனால ஏற்படக்கூடிய விபத்து. இந்த விபத்தை ஈஸியாக தடுத்துருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்லோவாக போயிருந்தா தடுத்துருக்கலாம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டா நம்ம சூப்பர்மேன் மாதிரி பைக்கை சொயின்னு ஓட்டிட்டு போவோம், ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைட். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டண்ட்டு. இந்த மாதிரி பைக் ஓட்டுற போது வீலிங் பண்ணுறது, ஸ்டண்ட் பண்ணுறது, அங்கே பாருங்க முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு. இது வந்து இன்னொரு விதமான ஸ்டண்ட். பின்னாடி உட்காந்துருக்காங்க, காலேஜ் போறோம், ஜாலியா பைக்ல ஏறி ஸ்டண்ட் பண்றது, பறந்து போறது. இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்க தான் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது இல்லாமல் செல்ஃபோனோட வண்டி ஓட்டுறது. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபோன் ஒரு காதில் வச்சுக்கிட்டு இப்படியே வண்டி ஓட்டிட்டு போவாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே புரியாது. அப்படி யார்கிட்ட தான் அவங்க செல்ஃபோனில் அவ்வளோ என்ன அத்தியாவசியமாக பேச வேண்டியது இருக்குது? ஒரு இடத்துல நின்று ஃபோனை பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன், இல்லை ஆஃபீஸ் போய் பேசுகிறேன், அதை சொல்லிட்டு அழகாக வண்டியை ரிலாக்ஸாக ஓட்டலாமே. அந்த ஃபோனை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டி போய் நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறோமா இல்லை வீட்டை காப்பாற்ற போகிறோமா? யாரையும் காப்பாற்ற போகிறதில்ல. நம்மளுக்கு பிரச்சனை, வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் தான் நம்மளுக்கு அதனோட விளைவுகள்லாம் தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி செல்ஃபோன் ஓட்டுறதுனால நம்மளுக்கு ரோடோட விஷன், நம்ம கண்ட்ரோல் இருக்காது. நம்ம இப்படி இருக்கும் போது மேலே தான் பார்த்துட்டு இருப்போம். ரியாக்ஷன் டைம் கம்மியாகும். நம்ம மூளையால் அட் அ டைமில் ஒரு வேளை தான் ஒழுங்காக செய்ய முடியும். நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னா பைக் ஓட்டுமா அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் நம்ம மூளைக்கு வேலைப்படுத்தும். இப்போ நடுவில் யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம வெறும் பைக் ஓட்டுறோன்னா நம்மளால் பிரேக் அடித்து கண்ட்ரோல் கொண்டு வருவோம். நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருப்பீங்க, வேறு யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்க்க வரவனோட நம்ம மூளை வந்து அதற்கான ரியாக்ஷன் டைமை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் செல்ஃபோனும் கண்டிப்பாக தவிர்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது, குடிக்கவே கூடாது. அதை அப்படியும் மீறி அந்த தவறை செய்யும் போது இந்த விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளுக்கு கண்ட்ரோலே இருக்காது. வண்டி ஓட்டினா மூளை வந்து சுத்தமாக நம்ம மங்கி போயிடும், நம்ம வந்து ஏதாச்சும் இதை எடுக்கும்போது. ஸோ அதனால் இது வந்து டோட்டலி அவாய்டபிள். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் டிராஃபிக் ரூல்ஸ். இதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பைக்கில் வந்தவர் ஒன் வேல வந்திருக்காரு. நம்ம நிறைய நினைப்போம், இந்த வீடியோவே பாருங்க, பைக் டிரைவர் கம்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், காரு ஓவர் ஸ்பீடில் போயிருக்காரு. ரெண்டுமே தவறான விஷயம். இதில் என்ன ஆயிடுச்சு, அவர் ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். பட் அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இதில் என்ன முக்கியமான காரணம், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, ஒன் வேல போனால் தப்பு கிடையாது, போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அது வந்து ஆப்போசிட்டில் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. யூஸ்வலாக நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம வந்து நம்ம வண்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுறதோட இன்றைய நாட்களில் ஆப்போசிட்டில் வரவன் என்ன நினைக்கிறான், அவன் எப்படி போவான், அதையும் நம்ம கணிச்சு வண்டி ஓட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தவறு பண்ணுறது, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஆப்போசிட்டில் வர்றது, அப்புறம் சிக்னலை கிராஸ் பண்ணி போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வேலை இருக்குது, அவசரம் இருக்குது, நம்ம சீக்கிரமாக போவோம். பட் என்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ரூல்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு விளைவுகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கப்புறம் டூ மெனி ரைடர்ஸ். ஸோ ஒரு வண்டியில் 2 பேர் போகிறதுக்கு தான் அலவுடு. அந்த வண்டியோட மேக்கும் அந்த வண்டியோட இன்ஜினும் அதை தான் பாதுகாக்கும். இப்போ நீங்கள் அந்த வண்டியில் நாங்கள் வந்து அவசரமாக இருக்குது, 3 பேர் போகிறோம், 4 பேர் போகிறோம், ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகும்போது என்னையும் ட்ராப் பண்ணிடுறா அப்படின்னு 3 பேர் போகும்போது வண்டி ஓட்டுறவருக்கு கண்ட்ரோல் இருக்காது. நம்ம எல்லாம் நினைப்போம், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், எனக்கு கண்ட்ரோல் நல்லா இருக்குது, நான் 3 பேரை ஓட்டுவேன், 4 பேரை வச்சு ஓட்டுவேன், 5 பேரை கூட ஓட்டுவேன் அப்படின்னு. ஃபாஸ்ட்டாக போனால் எனக்கு கண்ட்ரோல் இருக்கும், என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் நம்ம நினைப்போம். பட் விபத்துன்றது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லவே இல்லை. அது நடக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும்.
அதனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹாரிபிளா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும். நம்மளாம் நினைப்போம் நம்மளுக்கு எதுவும் நடக்கல அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். நாளைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன காரணங்கள்னால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஓவர் ஸ்பீடிங். ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் அது வந்து உங்களுக்கு தெரியாது. நாங்கள் நிறைய ஆக்சிடென்ட், நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய பேரை பார்க்கறதுனால அதனோட டார்க் சைட், இருட்டு பகுதி பிஹைண்ட் ஆக்சிடென்ட் எங்களுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா 160 பேருக்கு வந்து தலைப்பகுதியில் அடிபடும். அதில் ஹெல்மெட் போட்டிருந்தா அதில் நம்ம 30% தப்பிக்கலாம். ஹெல்மெட் போட்டாலே நம்மளுக்கு 30% ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கு, தலைப்பகுதி மூளையில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதையும் மீறி ஹெல்மெட் போடலன்னா 60%, அதாவது 60% ஹெட் இன்ஜுரி ஆகும். ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலியா தலையில அடிபட்டுச்சுன்னா உடனே ரெடி ஆயிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களோட வாழ்க்கை நரகம் ஆயிடும். நான் வந்து என்னடா பயமுத்துறதுக்காக பேசுறான்னு நினைக்காதீங்க, பயமுத்துறதுக்கு தான் பேசுறேன். வண்டி ஓட்டினா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு கொடுமையானதுன்றத பயம்புறுத்துறதுக்காக தான் நான் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி வாய்க்குள்ள டியூபு, கழுத்துல டியூபு, மூக்குல டியூபு போட்டுட்டு நாள் கணக்கு, மாத கணக்கில் படுத்திருக்கவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களால திரும்ப எழுந்து நடக்கவே முடியாது. இந்த 2வது இமேஜ் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட பர்சனல் ஹைஜீன், கழிவு, பாத்ரூம் போறத கூட நம்ம இன்னொருத்தர் டிபெண்டடா இதாக இருப்போம். இதெல்லாம் எவ்வளவு கொடுமையானதுன்றது வந்து அந்தந்த பேஷண்ட்டை நாங்கள் பார்க்கும் போது, அவங்க கண்ணிலேருந்து வர தண்ணீரை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும். நான் வந்து இதை மாதிரி நிறைய பார்த்துட்டு பைக் ஓட்டுறதே நிப்பாட்டிட்டேன். அதுதான் உண்மை. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ தலையில அடிப்படல, அதுக்கடுத்து என்ன? எலும்புகள் அடி, போனி இன்ஜுரிஸ்ன்னு சொல்லும். போனி இன்ஜுரிஸ்னால என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு உடையலாம், கால் தசை கிழியலாம், சில நேரங்களில் காலே இழக்க நேரிடும். நான் அந்த மாதிரி நிறைய பேரும் பார்த்துருக்கோம். ஸோ கால் இழந்து அவங்க வந்து ஒரு கட்டைக்கால் வச்சுக்கிட்டோ, இல்லை ஒரு வாக்கர் வச்சுக்கிட்டோ, இல்லை கிரச்சஸ் வச்சுக்கிட்டோ, இல்லை இன்னொருத்தரை டிபெண்ட் ஆகியோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். அதுக்கடுத்து சரி, இந்த மாதிரி எலும்பு நொறுங்கி போயிடுச்சு. நொறுங்கி போனால் என்ன ஆகும்? நாங்கள் வந்து பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறோம். சரி பண்ணால் திரும்ப பழையபடி நார்மல் ஸ்டேஜுக்கு போவாங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடவுள் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு உடம்பை நம்ம தவறுனால நம்ம அடிபட்டு இல்லை ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு விஷயத்தினால அது பாதிப்படையும் போது திரும்ப 100% நம்மளால நார்மலா ஆக முடியாது. இதுல பார்க்கறதுக்கு எலும்பெல்லாம் கூடின மாதிரி இருக்கும், ஆனா அவர் நடைய பார்க்கும் போது தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஒரு ஊனத்தோட இருப்பாங்க, டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஊனம் காலத்துக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓகே, அப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம ரெக்கவரி ஆகிறோம். அதுல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? முக்கியமான விஷயம் உடல் பாதிப்புகள். 2வது முக்கியமான விஷயம் மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அது யாருக்கெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர்றதோட நம்ம பேரண்ட்ஸுக்கு வரும், நம்ம குடும்பத்துக்கு வரும். இப்போ வெளியில நான் இருக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நம்ம தோழர் ஒருத்தர். அவர் வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு 2 மாசம் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலே தான் சுத்திட்டு இருந்தாங்க. 2 மாசம்ன்றது அதனோட இம்பேக்ட் வந்து டைம் மட்டும் கிடையாது, உடல் உழைப்பு, மன அழுத்தம், அது இல்லாம பணம், ஃபினான்ஷியல் பர்டன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் எவ்வளோ செலவாகுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த செலவு பண்ணாதான் அந்த அளவுக்கு நம்ம கேர் கொடுத்து பழையபடி ஓரளவுக்கு ஒரு 80% 90% நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த பணம் எவ்வளோ முக்கியம். நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் பர்டன் நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் வரும், நம்மளுக்கு வராது. நம்ம ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்போம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நம்மளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நம்ம மகன் நல்லா சரியாகணும், நம்ம மகள் சரியாகணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்காக காசு. அது 2வது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். நம்மளுக்கும் அந்த மன அழுத்தம் வரும். எப்போ தெரியுமா? நம்ம உயிர் பொழைச்சிருவோம், நம்ம இடிச்சு இல்லை நம்ம வேகமாக போய் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு உயிர் இழக்கிறாருன்னா அதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் காரணமாகும். அப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் போது அதனோட மன அழுத்தம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். டிப்ரெஷனில் போவோம். இதனால என்ன ஆகும்?
நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ், ஒரு கலெக்டர், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும், இல்லைனா வந்து நான் ஒரு சினிமாவில் நடிக்க போகணும், ஏதோ ஒன்று. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இந்த ஆசை எல்லாம் வீணாக போயிடும், நம்மளோட லைஃப் எய்மை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். இதையெல்லாம் வந்து நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி ரெக்கவர் ஆகி நார்மல்ஸ்க்கு போகிறவங்க இருக்காங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் அவங்களோட பழைய நிலைமை இழந்து ஒரு சின்ன ஊனத்தோடவோ ஒரு டிசபிலிட்டியோடவோ ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தோடவோ அவங்க லைஃப்பில் இருக்க அவங்க கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் டிப்ரெஷன் ஸ்டேஜ், மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம், கொடூரமான விஷயம். பட் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட போகிறது நாம், நம்மளை சுற்றி இருக்கவர்கள், நம் பெற்றோர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம், அண்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பெர்மனன்ட் டிசபிலிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஓவர் ஸ்பீடாக போகிறப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் லைட். ஸோ என்னடா அவன் அப்போ வண்டியே ஓட்டக்கூடாதா, இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டணுமா, ஸ்லோவாக சைக்கிள் மாதிரி ஓட்டு போகணுமா அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டுறது தவறே கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுலேயும் இவங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி நம்மளுக்கு தேவை எதுக்கு? வண்டி எதுக்காக ஓட்டணும்? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்றதுக்காக தான் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது. வண்டியை வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துட்டோம். ஒரு கேடிஎம் பைக் வச்சுருந்தா ஒரு ஸ்டைலு, ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தா கெத்து. அந்த கெத்தெல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்க வரையும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அடிபட்டோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து வாழ்க்கையே திருப்பி போட்டுரும். ஸோ அதனால் வந்து பைக்கு வந்து அத்தியாவசியமான வேலைகளுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதை நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போகிறது, அதெல்லாம் தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் லைட். ஸோ வண்டி ஓட்டலாம், என்ஜாய் பண்ணலாம், ஹாப்பி ரைடிங் கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? டிரைவ் வித் த லாஃபுல் ஸ்பீட். நம்மளுக்கு என்ன அறிவுரைப்படுத்திருக்கோம், சட்டத்துக்கு அளவாக என்ன ஸ்பீட் சொல்லியிருக்காங்க, சிட்டிக்குள்ளனா 40க்குள்ளே தான் போகணும். 40 தாண்டி நீங்கள் கட்டடிச்சு போகும்போது நம்ம யாரையாச்சும் இடிக்க தான் செய்வோம். இன்னைக்கு தப்பிச்சிடுவோம், பட் நாளைக்கு மாட்டிப்போம். நாளைக்கு தப்பிச்சிடுவோம், நாளைக்கு மாட்டிப்போம். என்னைக்கு மாட்டிப்போம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம தப்பிச்சிடுவோம், நம்ம கூட இருக்கவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அது வந்து கொடுமையான விஷயம். அதனால ஸ்பீட் லாஃபுல் ஸ்பீடோட பண்ணணும். ப்ராப்பர் ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், அதாவது ஹெல்மெட்டு, இல்லை நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகிறீங்கன்னா அந்த ஸ்பீட் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ப்ரொடெக்டிவ் கியர்ஸோட போகிறது தான் நல்லது. அண்ட் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சிக்னல் பிரீச் பண்ணக்கூடாது, ஒன் வேல போகக்கூடாது, செல்ஃபோன் ஓட்டக்கூடாது. இது எல்லாமே வந்து தவறு. அன்னியன் படத்தில் வர மாதிரி தான் சின்ன தப்பு. இந்த தப்பெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தவறுனே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன் வேல போகிறத நம்ம தவறாக என்றைக்குமே நினச்சதே கிடையாது. பட் தப்பு பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் தப்பு தான். அந்த தவறுக்கான தண்டனை நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். கண்டிப்பாக வந்து வண்டியில் இந்த ஸ்டன்ஸு, இந்த நிறைய பேரை கூட்டிகிட்டு ஓட்டுறது, இது எல்லாம் இல்லாமல் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு மாடரேட்டான லாஃபுல் ஸ்பீடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் டிரைவிங். அதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைன். தேங்க்யூ.